أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஸோ இன்னைக்கு 2 ஸ்பீக்கருமே வந்து ஏதோ ஒரு இஷ்யூனால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாங்க. அதனால இன்னைக்கு இந்த செஷன் வந்துட்டு வேற மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டு போகலாம் நம்ம இன்ஷால்லா. இது வந்து மைண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம என்கேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் நிறைய கேம்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கேமிஃபைடு மோட்ல மேக்ஸிமம் அவுட்புட் நம்மளால வந்து எடுக்க முடியுது. அதே மாதிரி ஒருத்தருடைய உண்மையான இயல்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அவங்களோட சில நாட்கள் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அவங்களோட ஒரு கேம் நம்ம விளையாடினாலுமே வந்து அவங்களோட இயல்பு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அவங்க அப்படின்ட்டு. அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கேம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அவங்கள வந்து லாங்கர் ஸ்க்ரீன் டைம் வந்து ப்ரொடக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கேம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி அனலைஸ் பண்ண விஷயத்தில் வந்து இந்த மைண்ட் பால் அப்படின்ற அந்த கேம் வந்து எஜுகேஷன் ஃப்ரண்ட்லேயும் ப்ளஸ் அந்த அந்த டைம் இஸ் ஸ்பெண்ட் ரியலி வேல்யூபிள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான் இதில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் பிளானிங் டு பே திஸ் வெர்ஷன். ஏன்னா ஒரு லைஃப் டைம் வந்து 1500 தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஒர்த். ஓகே, அண்ட் இந்த கேம் மூலியமாக தான் இந்த வேர்ட்லேயே வந்து நான் போனேன். அந்த 5 லெட்டர் வேர்டு ஒரு 6 அட்டம்ப்ட்ஸில் கண்டுபிடிக்கணும்ல, அது நான் வந்து போயிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 கேம்ஸ் வந்து நான் விளையாடி இருக்கேன். ஓகே, நல்லாவே இருக்கு. ஸோ இதில் ஒரு சில கேம்ஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, அந்த கேம்ஸ் முடிஞ்ச பிறகு அதை பற்றின ஒரு சம்மரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அந்த சம்மரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லேர்னிங் மோடில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது. ப்ளஸ் நமக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து எவ்ரிடே வந்து ஒரு செட் ஆஃப் 5 கேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து 4 கேம்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகுது. 2 கேம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேமுக்கு வந்துட்டு ஒரு 1 மினிட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 ஆட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ பட் ஸ்டில் ஒர்த். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஓகே, இது வேர்ட் கனெக்ட் வந்து லாங்குவேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக இந்த ஆப் டெவலப் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒகாபுலரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெல்லிங்குமே வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். ஓகே ஓகே, ஸோ இது பார்த்த உடனே நமக்கு ஈஸியாக தெரியுது. GLU. ஸோ க்ளூட். ஸோ 5 லெட்டர் வேர்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 4 லெட்டர் வேர்டும் நம்ம எடுத்தாச்சு. இஸ் டுவெல். DUE. டியூ. ஓகே, ஓகே. ஸோ இதில் லிஸ்ட் ஆகாத வேர்டு வந்து இங்கே போனஸ் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் அது செட்டில் ஆகிடும். ஓகே, லெட். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். லெட். ஜெல்லா. ஜெல். GL ஜெல். ஓகே, குட். இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு வேர்டு. LEG போட்டாச்சு. LUGயா?
லக் வந்துருச்சு. ஓகே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இதோடைய மீனிங் எல்லாமே வந்து இதுல வந்துரும் நமக்கு. ஓகே. இப்போ டிஇஜின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம போட்டது தான். ஷார்ட் ஃபார்ம் ஃபார் டிகிரி. இல்ல டு ஸ்ப்ரிங்கிள் டு மாய்ஸ்டன் அப்படின்னு இருக்கு. ஓகே. And del, an operator used in vector analysis. Okay. Due, expected at or planned for at a certain time. Okay. Due date அப்படிங்கிறோம்ல அது. A person's right, what is owed to someone. Okay. An obligatory payment of fee. Adverb, we'll head due south again on the same road. Okay. Okay. So due, okay, due அப்படின்னாக்கா there's something new that I've learned. Adverb, with reference to a point of the compass. Exactly, directly. எஸ் 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 இது கேள்விப்பட்டிருக்கேன். டியூ சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படத்துல கேள்விப்பட்டிருக்கேன். டியூவல் மீன்ஸ் ஃபைட், கான்டெஸ்ட் வித் டெட்லி வெப்பன்ஸ், ஜெல், திக் கிளியர் verb, take a definite form or begin to work well. ஓகே, seem to gel for the magazine. Why don't you gel with him அப்படிங்கிறோம்ல. ஸோ க்ளூ we know. வேற ஏதாச்சும் மீனிங் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ க்ளூ இஸ் only one. Then glued together, glued, glue, first and join. ஓகே, ரெண்டுமே சேமாக தான் வருது. GUE, a kind of fiddle or violin played on the Shetland Islands. A kind of fiddle or violin played on, same that, GUL, octagonal motif in octagonal. So it is alleged. Okay, Lord வந்து லட்டுன்னு சொல்லலாம். Lud. Okay. Lug, carry or drag heavy, a box crate. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவுமே வந்து படிச்சுக்கலாம். ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு காம்படிட்டிவ் மோட்ல போறதுனால டெஃபினெட்லி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் என்ஜாய் திஸ். ஓகே, இது வந்து நம்ம யூஷுவல் சுடுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு பிக்டோரியல் சுடுக்கு இது. ஓகே. ஸோ ஸ்கொயர் ப்ளஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஹார்ட். இதில் இந்த ப்ளூ கலர் மட்டும் ஃபிட் ஆகும். ஓகே. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இல்லை, ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. அண்ட் green அண்ட் ஸோ இந்த ரோ அண்ட் காலம்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கலாம். அதான் சுடுக்கோட பேசிக்கு. அண்ட் ஓகே, ஸோ fix this here. Orange, green. ஓகே, ராங் ஆயிடுச்சு. ஸோ சரியாக கவனிக்கல. ஓகே, இது ஃபைனலாக வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நம்மளுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங், ஜஸ்ட் பேர் வித் மீ. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த பாப்புலர். ஓகே, 100 per month. இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ கண்டினியூ. ஸோ
review the app now. Skip unique shape. Okay. ஸோ உங்களுடைய அந்த விஷுவல் பவர், விஷுவல் பேராமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரைட் ஃபேசிங் ஆரோ இருக்கு. இந்த சர்க்கிள் டாட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. ஸோ கிரீன் இருக்கு, ஆரஞ்ச் இருக்கு. ஸோ ப்ளூ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். Okay, so this arrow is different. So yeah, ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு இது. Okay, obviously the plus sign is different. பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து டைம் ஓடுது. அந்த டைமுக்குள்ள நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிராப் பண்ண முடியுமோ பண்ணலாம். Okay. Yeah, pentagon and this is rhombus. So this is different. So green, yellow and blue rods. This orange is different. Okay. So half orange வந்து 3 இருக்கு, பிங்க் இருக்கு. ஸோ இது ஃபுல் ஆரஞ்ச் ஹெக்ஸகன் மட்டும் தான் வித்தியாசம். யூ ஹேவ் ஃப்ளவர், யூ ஹேவ் சர்க்கிள் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர். Different. So we can keep the kids hooked for a longer period of time. At the same time அவங்களுடைய you best. So view my progress. Okay, so overall it's advanced speed is 1800. இதெல்லாம் வந்து டைம்டு மோட்ல வந்து இந்த ஸ்பீட் அனலைஸ் ஆகுது. ஸோ மெமரி இஸ் 842. மெமரி கேம்னு ஒன்று வந்திருக்கு. மெமரி கேம் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்கலாம். அதுவும் இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அட்டென்ஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, லாங்குவேஜ், ஓகே, மேத், ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு கேம்ஸ். மேட்சிங் பேர்ஸ், டாட்ஸ் கனெக்ட், லெட்டர் பாப். ஓகே, ஸோ இல்லை கிராமர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஹோமோனியம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறோம்ல, அது வந்துட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஈவினிங் விளையாடினேன் பசங்களோட. அதில் ஐ borrowed 2 books from the school's library அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல எஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அப்போஸ்டஃபி எஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ எது வந்து ப்ராப்பரான வேர்ட் அப்படின்ட்டு வந்துருந்துச்சு. அண்ட் இமெயில் செக்கர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 2 கேம்ஸ் வரும். அதில் அந்த இமெயிலில் வந்து யூ வில் ஹாவ் grammatical mistakes, or it could be punctuation mistakes, or it could be typo errors also. Okay, spelling mistakes பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹாய் தமீம் அப்படின்னு போடும்போது தமீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லோவர் கேஸாக இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் எரர் இல்லாத இடத்துல நம்ம டச் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எரருக்குமே வந்து -100 அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ திஸ் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் இமெயில் செக்கர் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கு. அந்த ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது, வேர்ப் யூஸ் பண்ணும்போது, சப்ஜெக்ட் இருக்கும்போது ஆர், அந்த மாதிரியான ஆர் ஈஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஓப்பன் ஆகுது. அந்த டைம் அது மட்டும் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லைசர், மேட்சிங் பேர்ஸ், இன்னைக்கு இது வந்து நம்ம விளையாடினது. யூ ஹேவ் ஆர்டர் டிஜிட்ஸ். ஆர்டர் டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 5-6 டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைல்ஸ் என்ன அப்படின்னாக்கா அசெண்டிங் ஆர்டரில் இதை வந்து நம்ம பாப் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் வந்து நெகட்டிவ் டிஜிட்ஸுமே இருக்குது.
ஸோ -15 இருக்கும், -18 இருக்கும், -22 இருக்கும், அப்புறம் 6, 7, 8 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம அதை வந்து பாப் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நம்பர் லைன் இல்லை நம்பர் தியரி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ -22 இருக்கும், 22 கிரேட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு -15 வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இது வந்து ஒரு எரர் காமிக்கும் போது தென் தே வில் ரியலைஸ் தட் நெகட்டிவ்ல போகும்போது தி ஹையர் நம்பர் இஸ் த ஹையர் நம்பர் ஹேஸ் லோவர் வேல்யூ தேன் தி ஸ்மாலர் நம்பர்ஸ். ஓகே, அண்ட் மேத் ஸ்லைடர் அப்படின்னாக்க இது வந்து அந்த பபுள் பாப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு the one on the right. ஓகே, இது இது வந்து அந்த ஒரு டெசிமல்ஸோடய வந்து நமக்கு வந்து ஒரு சம்மு கேட்கும். ஓகே, அதை வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து ஒரு 4 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அது கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா யுவர் அக்யூரேட், யுவர் அப்ராக்சிமேட், இல்லை ரொம்ப டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதுக்கு மார்க் கிடைக்காது. ஓகே, அண்ட் அதே மாதிரி அந்த நம்பர் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, இப்போ 7க்கு 3 வந்து நம்பர் ஃப்ரெண்ட். ஓகே, 10 அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆகிடும். 6க்கு வந்து 4 இருக்கும். அந்த மாதிரியான லோவர் லெவல் சம்முமே வந்து இதில் வருது. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா 21 + 36 அப்படின்னு ஹையர் ஆர்டர் சம்மே வருது. நம்ம வந்து லெவல் கிராஸ் பண்ண ஹையர் ஸ்கோர்ஸ் நம்ம போக போக அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. அண்ட் மேக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ரேண்டமாக வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் வரும். திடீர்னு மல்டிப்ளிகேஷன் வரும், அடிஷன்ஸ் வரும், சப்ராக்ஷன்ஸ் வரும், டிவிஷன் நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் ரூட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி பெய்டு வெர்ஷனில் ஹையர் வெர்ஷனில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் பாப் சம்மன் இருக்கு பாருங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 இருக்கும். ஓகே, சம் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரேட்டர்னு இருக்கும், இல்லைனாக்கா கீழே வந்து ஈக்குவல்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகே, 2 + 4 அப்படின்னாக்கா பக்கத்தில் வந்து 6ன்னு இருக்கும். 2 + 4 வந்து 6 தான். அங்கே கொடுத்துருக்கிறதும் 6 தான். கீழே வந்து ஈக்குவல்னு ப்ரெஸ் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் குவிஸ் வந்து சால்வ் ஆகும். சின்ஸ் ஃப்ரீ வெர்ஷனில் இது எல்லாமே வந்து லாக் ஆயிருக்கு. எமோஜி ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் செக்ஸ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, இப்போ அப்கிரேட் டு பே. ஓகே, ஓகே, இதில் எப்படி அப்படின்னாக்கா 2 டைல் இருக்கும் உங்களுக்கு. அந்த டைலுக்கு மேலே கீழே வந்து யூ வில் ஹாவ் ஃபியூ கமெண்ட்ஸ். ஓகே, ஈவன் அப்படின்னாக்கா வில் ஹாவ் டு கிளிக் ஈவன் அண்ட் அந்த இமோஜி வந்து ஸ்மைல் பண்ணிச்சு அப்படின்னாக்கா வில் ஹாவ் டு செக் தட் த இமோஜி இஸ் ஸ்மைலிங். ஓகே, இமோஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த கிரைங் எமோஜி இருக்கு, சேட் எமோஜி இருக்கு. அண்ட் அதே டைம்ல 2 வரும் உங்களுக்கு, எமோஜியும் இருக்கும் அண்ட் நம்பருமே இருக்கும். இப்போ ஸ்மைலிங் எமோஜி வந்துட்டு பக்கத்துல வந்து ஆட் நம்பர் இருக்கும், 3 இருக்கும். இஸ் நம்பர் ஈவன் அப்படின்னு கேட்கும். ஓகே, அண்ட் அதே டைம்ல வந்து அந்த எமோஜி வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும். நம்ம வந்து ஸ்மைல் எமோஜிக்கு தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸு. நம்ம ஸ்மைலை பார்த்துட்டு இந்த எமோஜி ஈவன் அப்படின்னு கேட்டு நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தென் தட்ஸ் அ ஃபவுல். ஓகே, நமக்கு வந்து மார்க் கிடைக்காது. அண்ட் கிரைங் எமோஜி வரும், நம்பர் வந்து ஈவனாக இருக்கும். இஃப் த நம்பர் ஈவன் கேட்டுட்டு நம்ம எஸ்ன்னு கொடுத்தோம்னாக்கா வில் கெட் அ பாயிண்ட். ஸோ ப்ராப்ளம் ஐ மீன் யூ கேன் ட்ரை திஸ் அவுட், ப்ளே. அண்ட் கலர் மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கிளிக் ஆன் ப்ளூன்னு வரும். ஓகே, பட் ப்ளூ வந்து எல்லோ கலர் வந்து ப்ளூவில் ஹைலைட் ஆகிருக்கும், ப்ளூ வந்து ரெட்டில் இருக்கும். ஓகே, நம்ம கலர் தான் கேட்குது, அதனால எல்லோ தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஹவு எஃபெக்டிவ் ஆர் தாட் ப்ராசஸஸ் அப்படின்றது வந்துட்டு இதில் வந்து செக் பண்ணலாம். இல்லை கிளிக் ஆன் இந்த ப்ளூ வேர்ட் அப்படின்ட்டு வரும். ஓகே, ரொம்பவே சில சமயம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நிறைய மிஸ் ஆகிருக்கு. அண்ட் ரிவால்வ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஷேப்ஸ் வில் அப்பியர். ஓகே, ஹெக்ஸகன் வரும், சர்க்கிள் வரும், ஸ்கொயர் வரும். ஓகே, இதில் வந்து ஷேப் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு 3 கேட்பாங்க. ஓகே, ப்ரீவியஸ்க்கு உண்டானது வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹெக்ஸகன் வந்து கிளாக் வைஸ் சுத்துது அண்ட் ஒரு 6 ஹெக்ஸகன் இருக்கு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து ஸ்கொயர் வரும் நமக்கு. அந்த ஸ்கொயரில் வந்து ஹெக்ஸகனோட ஷேப் வந்து ரிலேட் ஆகுதா, ரெண்டுமே சிமிலராக இருக்கான்னு கேட்கும். பட் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் விஷுவல் வந்து உங்களுக்கு சர்க்கிள் மாறும், 2 மாறும், 2 சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும். இது கிளாக் வைஸ் சுற்றும். டஸ் த டைரக்ஷன் மேட்ச் அப்படின்னு கேட்கும். ஸோ வில் ஹாவ் டு ரிமெம்பர். ஃபுட் டைல்ஸ். ஓகே, இது வந்து அந்த மேட்சிங் பேர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி. பார்ஷியல் லாஜிக்.
ஸோ ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கை ஸ்டார்ஸ் நான் பார்க்கல. மெமரி போர்டு நான் பார்த்துருக்கேன். மெமரி போர்டு வந்து ஒரு 6x6 மேட்ரிக்ஸில் ரேண்டமாக ஒரு சில டைல்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆகிட்டு தென் த டைல்ஸ் வில் ஷட். ஓகே, எந்த டைல்ஸ் வந்து ஹைலைட் ஆச்சு அப்படின்றது வந்துட்டு நம்ம பின் பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து 6x6 மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் டாப் லெஃப்ட் வந்து 1 நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் பாட்டம் ரைட் வந்து 36ன்னு இருக்கும். இப்போ அது டிஸ்பிளே ஆகும்போது 1, 7, 9, 11, 12 வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வந்து நமக்கு காமிச்சிட்டு தென் தி லைட்ஸ் வில் கோ ஆஃப் அந்த டைல்ஸ் வில் பி நார்மல். அப்போ வில் ஹாவ் டு கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் டைல் 7, 8, 9 அண்ட் 11. ஸோ வில் கெட் த பாயிண்ட்ஸ். பாத் ஃபைண்டர்னு இருக்கு. இது வந்து அந்த மேஸ் கேம் அதான். ஃபேஸ் மேட்ச்னு இருக்கு. ஃபேஸ் மேட்ச் வந்து 2 லெவலுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பாயோட ஃபேஸ், பாய் வித் லைட் ஸ்கின் வருது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேர்ளோட ஃபேஸ் வரும். திருப்பி வந்து ஒரு பாயோட ஃபேஸ் லைட் ஸ்கின் வரும். டஸ் தி ஃபேஸ் மேட்ச் அப்படின்னாக்கா வில் ஹாவ் டு ரிமெம்பர் 2 ஸ்லைட்ஸ் பிஃபோர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஓல்டு மேனோட ஃபேஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கேர்ளோட ஃபேஸ் வரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா கேர்ளோட ஃபேஸ் செகண்ட் காமிச்சிருக்காங்க, திருப்பி கேர்ளோட ஃபேஸ் வந்து ஃபோர்த் காமிச்சிருக்காங்க. வில் ஹாவ் டு ரீகலெக்ட் 2 ஸ்லைட்ஸ் பிஃபோர். ஓகே, பெட் சார்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் லைனாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் மாதிரி வரும். ஃப்ளாஷ் வேர்ட்ஸ். ஃப்ளாஷ் வேர்ட்ஸ் இஸ் வெரி வெரி ட்ரிக்கின்னு சொல்ல முடியாது. இட் hastens or it develops the reading ability as well as the comprehension skills of students. இதில் வந்து டு ஸ்டார்ட் வித் 150 வேர்ட்ஸ் பர் மினிட் வரும். அது அந்த வேர்ட்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும். இட் வில் பி லைக் அ சென்டென்ஸ். ஓகே, இப்போ பிளெட்ஜ் இருக்குல்ல, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது வந்து நம்ம ரெகுலராக பேசி பேசி இல்லை மனப்பாட லெவலுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இது முடிஞ்ச பிறகு அந்த ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளாஷ் ஆன பிறகு தேர் வில் பி a question. ஓகே, வாட் டஸ் இந்தியா சே அபவுட் த பீப்புள் இன் த கண்ட்ரி. ஓகே, கீழே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் following the words, if you have read the words and if you have really comprehended, we'll be in a better position to select the answer. அண்ட் அதே மாதிரி இந்தியன் இண்டிபெண்டன்ஸை பற்றி வந்து ஒரு ஷார்ட் ஆர்டிக்கல் வரும். அந்த ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அந்த 15 செகண்ட்ஸில் வந்து யூ வில் ஹாவ் க்ளோஸ் டு 50 to 100 வேர்ட்ஸ். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு பர் மினிட் வந்து 300 வேர்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, 300 or 350 வேர்ட்ஸ். அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்து இன் பிட்வீன் வந்து த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்டட் அட் 1847 அண்ட் இட் வெண்ட் ஆன் ஃபார் 100 years அண்ட் இந்தியா கெயின் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947 அப்படின்னு வரும். கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா when did the freedom struggle start? ஓகே, 1947 இருக்கும், 1847 அப்படின்ட்டு இருக்கும், இல்லை 1857 இருக்கும். எது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம்? ஏன்னா ரெண்டு நம்பருமே, ரெண்டு நியூமரல் வேல்யூமே, ரெண்டு இயர்ஸுமே நம்ம படிச்சிருக்கோம். ஹவு இஸ் ஆர் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு கேம் இது. ஷேப் ரிகால், குயிக் ஸ்டெப்ஸ் அண்ட் தெர் ஆர் அமேசிங் கேம்ஸ் இன் திஸ். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மூலியமாக தான் வி வென்ட் ஃபார் தி வேர்டில். ஸோ வேர்ட் சர்ச், லெட்டர் பாப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஸோ லாங்குவேஜ் இது வந்து டைம்டு கேம். இது குயிக்காக இது வந்து நம்ம ப்ளே பண்ணி ஆகணும், அதர்வைஸ் வி வில் லூஸ் பாயிண்ட்ஸ். ஸோ 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது, டைம் ஓடிட்டே இருக்கும். limp, so soap, hug, paw, spice. ஸோ லெட்டர்ஸ் பார்த்தோன்னே எந்த அளவுக்கு வந்துட்டு பசங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வெப்ட், SCLF, CIPS.
Foamy. Okay. So read definition. ஸோ இதுக்கப்புறமாவும் similar to that. பட் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா your speed and the power of your vocabulary plays a vital role in completing this particular game. Okay. So letter pop. Matching pairs is also a bit tricky. Okay. இல்ல மேட்ரிக்ஸ் பெருசாச்சு அப்படின்னாக்கா it becomes the difficulty level increases. Okay, tap on matching pairs இங்க நிறைய இருக்கு. இது பெரிய லெவல்லுமே வந்து விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஓகே. n and n. Okay, see the matrix has increased. Q, Q, 60 and 3, 3. இன்னும் ஒன்று இருக்கோ? F, W, N, 8, 6. G, G, G. G, G, yes. Thank you, sister. W, W. 2 2 2, 2, 2, 2, yes. 7 7 7 7, 7. Mashallah, excellent. Wonderful. W W W, W, 5, 5. Okay. VV. VV. ஸோ டெஃபினட்டாக கிட்ஸ் வந்து நார்மலாக மற்ற இந்த தேவையில்லாத கேம்ஸ் விளையாடுறதுக்கு இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இல்லை இன்னொன்று வந்து என்னுடைய கிட்ஸ் ரொம்ப விரும்பி விளையாடினாங்க. இந்த கியூப் இல்லை, அந்த ஒன் லைன் இது வந்துட்டு ஒரு அப்ட்ராக்ட் ஷேப் வரும், இல்லை ஜாமெட்ரிக்கல் ஷேப் வரும். அது வந்து ஒரு single traceல without lifting your finger you will have to complete the formation. Okay, retrace பண்ணக்கூடாது, ஹேண்டை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து அவங்களுடைய அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கான மெத்தடில் இருந்துச்சு. ஓகே. ஸோ வேர்ட்லியில் வந்து நம்ம பார்க்காதது ஸ்டான்ஸ் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டான்ஸ் இதுலையுமே வந்து டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ரியலி ஹுக்கிங். ஓகே, பார்த்தோம்னாக்க கன்ஃபியூஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த லாங்கஸ்ட் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம்னாக்கா அது லாங்கஸ்ட் காம்போ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணணும். லாங்கஸ்ட் காம்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே வந்து ஒரு ஆக்டோகோனல் ஸ்ட்ரக்சர்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காம்போ ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூ ஹேவ் 2 டிஸ்டிங்க்ட் ஷேப். ஒன்று வந்து அவுட்டரில் இருக்க அந்த லைட்டு க்ரீனு, இன்னொன்று வந்து உள்ளக்க இருக்கிற அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்க டைலில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து போயிடுது. இங்கே காம்போ வந்து எனக்கு 2ன்னு வருது. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ், இப்போது இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரியான உள்ளக்க வந்து ஒரு அந்த அரேபியன் ஸ்டைல் மாதிரியான ஒரு 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 டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நார்மல் ஒரு ஆக்டோகோனல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்குது, இந்த தேர்ட் டைலு. ஓகே, இங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா கீழே பாருங்கள், கரண்ட் காம்போ லாங்கஸ்ட் காம்போ வந்து சேஞ்ச் ஆகும். கரண்ட் காம்போ 0 ஆகிடும், லாங்கஸ்ட் காம்போ மட்டும் 2ன்னு இருக்கும். லெட்ஸ் ட்ரை தட். ஓகே, ஸோ நோ மேட்ச்னு வந்துருச்சு, கரண்ட் காம்போ 0 ஆகிடுச்சு. இப்போ வேற எங்கேயாச்சும் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஐ கேன் கண்டினியூ தி கேம் பேட்டர்ன். ஓகே, பக்கத்து டைலே வந்து இப்போ எனக்கு சேம் ஷேப்பில் இருக்குது. இப்போ இது உள்ளக்க பார்த்தோம் அப்படின்னாக்கா மெலீஸாக வந்துட்டு ஒன்று ஒரு பார்டர் மாதிரி இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஐ கேனாட் டேக் ரிஸ்க். இப்போது அந்த 4 பெட்டல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஐ கேன் கம்ப்ளீட் தட். இங்கே பக்கத்தில் இருக்க டைல்ஸில் வரும்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை. ஓகே, ஸோ அது போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து ஐ ஹாவ் 4 கார்னர் ட்ரையாங்கிள்ஸ். 4 கார்னர் ட்ரையாங்கிள்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அது நம்ம முடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி இது வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. நோ மேட்ச் வரல.
இப்போ இங்கே வந்து அந்த லைட் க்ரீன் இருக்குது, இந்த லைட் க்ரீனு இது முடிஞ்சு. இப்போது அந்த டைலில் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஐ கேன் சூஸ் மை டைல் அண்ட் மூவ் எனிவேர். ஓகே, ஸோ ஐ செலக்ட் திஸ் அண்ட் திஸ். இது முடிஞ்சு ஸ்கொயர். ஓகே, அண்ட் ஹேவ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாங்கஸ்ட் காம்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் திஸ். ஸோ ஐ மூவ் ஹியர். இப்போ இந்த ஃப்ளவர் இருக்குது, ஃப்ளவர் இஸ் ஹியர். ஸோ ஒயிட் ஸ்ட்ராண்டு. ஸோ இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே. ஸோ கோ எனிவேர். ஐ எம் கிளிக்கிங் ஆன் ஹியர். ஓகே, ஸோ ஐடென்டிஃபைங் பேட்டர்ன்ஸ். ஓகே, இது எந்த அளவுக்கு யூஸ்வலி ஐ மீன் some part of the brain will be activated. ஓகே, ஸோ பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேம் நம்ம ப்ளே பண்ணோம்னாக்கா. ஓகே, ஸோ அல்டிமேட்லி இப்போ இஃப் யூ, ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் பேர்ஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஐவ் டேக்கன் க்ளோஸ் டு வேற ஒரு மெத்தடில் ஒரு 46 மாதிரியான ஒரு ஒரு பெரிய லென்த்தியஸ்ட் காம்போவும் நான் இதில் விளையாடியிருக்கேன். ஸோ லெட்டர் பாக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. த மினி கிராஸ்வேர்ட் ஆல்சோ வி செக்ட். சுடுக்கு இது தட் இஸ் யூஷுவல். ஸோ கனெக்ஷன்ஸ் வாஸ் ரியலி வெரி ட்ரிக்கி. இதுக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அவங்களோட ஃபோரம் இருக்குது, அதை படித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திஸ் வில் பி ஈஸிலி கிராக்கபிள். ஓகே, ஸோ இது மட்டும்தான் வந்து ஃபார்முலா வந்து இன்னும் நான் கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ இதுவும் கூடிய சீக்கிரத்தில் எப்படி வந்து அவங்க இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா வி கேன் டூ இட். ஏன்னா இதில் வந்து பர்பிள், க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் yellow அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சுருக்காங்க, 4 குரூப் வச்சுருக்காங்க. பர்பிள் இஸ் த டஃபஸ்ட், த மோஸ்ட் டிஃபிகல்ட் குரூப். ஓகே, இல்லை ஹார்ட் ஃபீலிங்ஸ்னு இருக்குது. ஓகே, வரிஸ்னு இருக்குது. இது ஓரளவுக்கு வந்து ஒரு குரூப்பில் வந்து நம்ம வந்து கிளப் பண்ணலாம். ஓகே, ஸோ மேரியோ வேர்ல்டுன்னு இருக்குது, ஊ டேங்க்னு இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம போய் டெஃபினிஷன்ஸ் பார்த்தா தான் வந்து, ஏன்னா சிலது பார்த்தோம் அப்படின்னாக்கா லிட்ரல் மீனிங் இருக்குது, சிலது வந்து நம்ம ரெகுலர் யூசேஜ் பேட்டர்னில் இருக்கோம்ல, சிலது வந்து சர்காஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை கேம் ஃப்ரேம் பண்ணவங்க என்ன தாட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு ஆக்சுவலாக தெரியல. ஓகே, இப்போ ஸ்னூப்னு இருக்கு, பேக்குன்னு இருக்கு. ஸோ மெனி வேர்ட்ஸ் ஆர் ரியலி நியூ டு மீ. ஓகே, ஸோ ட்ரம் அண்ட் பேஸ். ஓகே, ட்ரம் அண்ட் பேஸ், nose around, camisole, biggie. Let's try this. No hard feelings, poke, worries. What is pride? So this will force students to use a dictionary and to get the definitions. To look closely or inquisitively. நம்ம எங்கேயோ படிச்சதான், இப்போ பார்க்கும்போது திருப்பி you are able to recollect. To make a nosy or presumptuous inquiry. Pry. Biggie, camisole. ஸோ இந்த கேம் பார்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய ஆப்ஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, one that is big and often important. Mario World வந்து fantasy. Okay, CAMI. A short negligee jacket for women. So what is Wu-Tang? Wu-Tang வரல. Nose around.
போடல. ஸோ இங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டேக்ஸ் ரிமைனிங் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 இருந்துச்சு. நவ் இட்ஸ் ஒன்லி 3 மிஸ்டேக். ஐ லாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வெட், நோஸ் அரவுண்ட், பவர், கேப் கார்ட். Yes. Okay. Poke, nose around is Snoop. Let's see if this works. Yes, excellent. To meddle, nose around naka மூக்கு நுழைக்கிறது அப்படிங்கிறோம்ல. அண்ட் போக், why do you poke into his activities? Spry அப்படின்னாக்கா நம்ம ஸ்பைன்னு பார்த்தோம். அண்ட் ஸ்னூப், ஸ்னிஃபிங் அண்ட் ஸ்னூஃபிங் சொல்லிட்டு இதில் வரும் எங்களோட சைபர் செக்யூரிட்டியில். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் திஸ். ஓகே, ஸோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், ட்ரம் அண்ட் பாஸ், பேக், மேரியோ, கேப் கார்ட், இதெல்லாம் ஒரு கேமான்னு தெரியல, பார்ப்போம். இல்லை, போயிடுச்சு. பேக்-மேன், let's try. இல்லை. Okay, Biggie, heart feelings, sweat, worries. Okay, right. So maximum mistakes completed, 120% to win. So all these are learning apps. Okay, so maximum இதை யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்க and ensure kids are understanding the need for this. So இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 2. ஒன்று வந்து மைண்ட் ஃபால் and the other is invite in New York time games. Okay, so let's make the maximum benefit of the time. Okay, right. So Kaja sir, இன்னைக்கு session close பண்ணிடலாம் inshallah. Hope this was beneficial for everyone. Inshallah sir. Okay sir. Jazakallah sir. Barakallahu fikum. Subhanallah wa bihamdihi, subhanakallah wa bihamdihi, ashhadu an la ilaha illa anta, astaghfiruka wa atubu ilayk. Amin. Subhanallah. Assalamu alaikum.